தலைப்பு: இஸ்ரேல் அக்டோபர் 7 தாக்குதல். சகோதரர் ரிக் கன்னிகம் அவர்களுடைய சமீபத்திய பாடத்தின் தமிழாக்கம். முன்னுரை: சத்திய வெளிச்சத்தினால் பிரகாசிக்கப்பட்டவர்களைத் தவிர பூமி முழுவதுமே இருள் சூழ்ந்துள்ளது. நாம் பார்க்க போகின்ற பாடமானது ஆபிரகாமின் மாம்சீக சந்ததியாகிய மாம்சீக இஸ்ரேலுடன் தொடர்புடையதாக இருக்கின்றது. எனவே நாம் பார்க்க போகிற பெரும்பாலான காரியங்கள் கிறிஸ்தவர்களின் அனுபவத்தை குறித்து அல்லாமல் மாறாக ஆபிரகாமின் மாம்சீக சந்ததியின் அனுபவத்தை குறித்தும் அது சம்பந்தமாக தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பது குறித்தும் அதிகமாக பார்க்கவிருக்கின்றோம். இப்படியாக இந்த பாடமானது இந்த கொடூரமான தற்போதைய நிகழ்வுகளில் என்ன நடக்கிறது என்பது பற்றி சில நுண்ணறிவுகளை நமக்கு வழங்கும் என்று நம்புகிறோம். இந்த விஷயங்களில் சிலவற்றில் நிச்சயமாக நம்மில் பலருக்கு பார்க்கும் கோணங்கள் வேறுபடலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். பாடம்: இந்த பாடத்தில் குறிப்பாக அக்டோபர் 7, 2023 அன்று துவங்கி இப்போது வரை நடந்து வருகிற ஹமாஸுடனான தற்போதைய போர் சம்பந்தமான தற்போதைய நிகழ்வுகளின் மீது அதிக கவனம் செலுத்தப் போகிறோம். சுமார் 8 மாதங்களுக்கு முன்பு ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் தேசத்திற்குள் உட்புகுந்து பலரையும் கொன்றுவிட்டு மேற்கொண்டு 240 பேரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றனர். இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டுள்ள எல்லா தரப்பினருக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். உண்மையான தீர்வு வேண்டுமெனில் சமாதான ராஜ்யம் வெளிப்படுவது வரையிலும் நாம் காத்திருக்க வேண்டும். அப்போதுதான் பூமியின் அனைத்து சண்டையிடும் பிரிவுகளையும் இரும்பு கோலால் அடக்கிடும் வல்லமையோடு மகிமையில் கிறிஸ்து வீற்றிருப்பார். அந்த வல்லமையானது சமாதானமான ராஜ்யத்தையே மென்மேலும் விரிந்து வளர்ந்தோங்க செய்திடும். இப்போது கூட இஸ்ரேலுக்கு எதிரான உலக நாடுகளின் அழுத்தத்தின் காரணமாக அது தான் விரும்பும் அளவுக்கு நன்மையை செய்ய முடியாதபடிக்கு தடை பண்ணப்படுகிறது. அப்படியானால் யூதர்கள் மீதான வெறுப்போடு கூட இஸ்ரேலுக்கு எதிராக உலகம் ஏன் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி நமக்குள் எழலாம். பதில்: சாத்தான் ஆபிரகாமின் மாம்சீக சந்ததிக்கு எதிராக இருப்பதுதான் இதற்கான முக்கிய காரணமாகும். ஏனென்றால் முற்பிதாக்களோடும் மீண்டும் கூட்டி சேர்க்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்ட இஸ்ரேலோடும் கூட எருசலேம் சமாதான ராஜ்யத்தின் தலைமையகமாக திகழும் என்பதையும் அவர்கள் வழியாக அந்த ஆசீர்வாதங்கள் முழு மனுக்குலத்திற்கும் சென்றடையும் என்பதையும் வேத வாக்கியத்திலிருந்து சாத்தான் அறிவான். எனவே ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததியை தடுக்கவும் ஆபிரகாமின் மாம்சீக சந்ததி தேசத்தில் தங்கவிடாமல் தடுக்கவும் சாத்தானும் சரிக்கு சரியாக நின்று போரிட்டு வருகிறான். ஏனென்றால் அவர்கள் தேசத்தில் தங்கினால் எருசலேமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தால் அது அவனுடைய அழிவுக்கும் அவனுடைய பூமிக்குரிய ஏற்பாடுகளின் அழிவுக்கும் நேராக வழிவகுத்திடும். எனவே ஹமாஸ் மற்றும் அதன் கொடூரமான தாக்குதலுக்கு பின்னால் பெரும்பாலும் சாத்தான் மற்றும் விழுந்து போன தூதர்களின் செல்வாக்குதான் காணப்படுகின்றது. அக்டோபர் 27, 2023 அன்று ஹமாஸ் நடத்திய கொடூரமான தாக்குதலானது பாலஸ்தீனியர்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்கான போர் அல்ல, மாறாக இது இஸ்ரேல் மற்றும் யூத ஜனங்களை அழிப்பதற்கான போராகும். மேற்குறிப்பிட்டுள்ள இணையதளமானது யூதருக்கு எதிரான விரோதத்தை தங்களால் இயன்ற அளவு தடுப்பதற்காக 1913 ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரை இயங்கி வருகிற ஏடிஎல் எனும் அமைப்பின் இணையதளமாகும். அதில் ஜனவரி 1, 2024 அன்று ஹமாஸ் இன் இட்ஸ் ஓன் வேர்ட்ஸ், ஹமாஸ் தானே சொன்ன வார்த்தைகள் எனும் தலைப்பில் ஒரு பதிவை வெளியிட்டு அதில் ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பேசிய வார்த்தைகள் சிலவற்றை தொகுத்து வழங்கியிருந்தனர். அதில் ஒரு பகுதியை வாசகர் பயன்பாட்டிற்காக இங்கே மொழிபெயர்த்து பதிவிடுகிறோம். ஹமாஸ் தானே சொன்ன வார்த்தைகள். அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கியது. சுமார் 1200 ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் சிசுக்களையும் கொன்று குவித்தது. இது ஹோலோகாஸ்ட் என்ற யூத இன படுகொலைக்கு பிறகு யூதர்களுக்கு நடந்த மிகப்பெரிய மற்றும் மிக கொடூரமான படுகொலையாகும்.
ஹமாஸ் பயங்கரவாதிகள் வேண்டுமென்றே 200 வெளிநாட்டு பிரஜைகள் உட்பட பொதுமக்களின் கொலை, பாலியல் வன்கொடுமை மற்றும் சித்திரவதைகளை பதிவு செய்தனர். அத்துடன் குறைந்தபட்சம் 240 பிணை கைதிகளை அவர்களுடன் கூட காசாவிற்கு கடத்தி சென்றனர். இந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஒரு தவறான பொய் பிரச்சாரமும் செய்யப்பட்டது. அக்டோபர் 7 படுகொலைக்கு பதில் தாக்குதல் செய்வதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை என்பதை அறிந்த ஹமாஸ் பாலஸ்தீன குடிமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தி அதனால் ஏற்படும் பொதுமக்களின் உயிரிழப்புகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் எனும் நோக்கில் காசாவின் வீடுகள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு அருகில் உள்ள சுரங்கப்பாதை வலையமைப்பிற்குள் பதுங்கிக் கொண்டனர். இது இஸ்ரேலுக்கு 2 தேர்வுகளை, ஆப்ஷன்களை விட்டு சென்றது. ஒன்று, பதிலுக்கு எதுவும் செய்யாமல் இருப்பது, அதை அவர்களால் செய்ய முடியாது. மற்றொன்று, அவர்கள் கைதிகளை மீட்டு கொண்டு வர முயற்சி செய்வது. சரி, மீட்டு கொண்டு வரலாம் என முடிவெடுத்து ஹமாஸை தாக்க செல்லும் போது பொதுமக்களை தாண்டித்தான் ஹமாஸை ஒழிக்க முடியும், பிணை கைதிகளை விடுவிக்கவும் முடியும் என்பது போன்ற சூழல் ஒன்றை ஹமாஸ் உருவாக்கி வைத்துள்ளது. ஹமாஸ் தலைவர்களே ஒப்புக்கொள்வது போல இந்த 2 வழிகளுமே ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரவாதம் மற்றும் தூண்டிவிடும் தாக்குதலான ஒரு யுக்தி சார்ந்த வெற்றியாகவே பார்க்கிறது. இதன் தலையாய குறிக்கோளே இஸ்ரேலை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான். பின்வருபவை ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளின் வெறுக்கத்தக்க சொல்லாடல்களின் எடுத்துக்காட்டுகளும் அவர்களின் சாசனத்திலிருந்து எடுக்கப்பட்ட சில மேற்கோள்களும் ஆகும். ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள். ஹமாஸ் அதிகாரிகளின் அறிக்கைகள் அனைத்துமே இஸ்ரேலை அழித்து உலகெங்கிலும் உள்ள யூதரையும் இஸ்ரேலையும் கொல்ல வேண்டும் என்ற பயங்கரவாத அமைப்பின் உறுதிப்பாட்டை நன்கு தெளிவுபடுத்துகின்றன. தாக்குதல்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு 2020 ஹமாஸின் அரசியல் பயணத்தின் தலைவராகிய இஸ்மாயில் ஹனியே என்பவர் பின்வருமாறு தெரிவித்தார். போர் நிறுத்த ஒப்பந்தங்களை ஹமாஸ் நிராகரிப்பதாகவும் இதன் மூலம் காசா சிங்கப்பூர் போல மாறும் என்றும் நதி துவங்கி சமுத்திரம் வரைக்கும் கவனித்தீர்களா? பாலஸ்தீன தேசம் பறந்து விரியும் வரையிலும் இஸ்ரேலுடன் போர் புரிந்து கொண்டே இருப்போம் என்றும் விளக்கினார். பணம் அல்லது திட்டங்களுக்கு ஈடாக பாலஸ்தீனத்தையும் எங்களது ஆயுதங்களையும் எங்களால் விட்டுத்தர இயலாது. நாங்கள் எதிர்ப்பை கைவிட மாட்டோம், இஸ்ரேலை அங்கீகரிக்க மாட்டோம். பாலஸ்தீனம் யோர்தான் நதி துவங்கி மத்திய தரைக்கடல் சமுத்திரம் வரைக்கும் பறந்து விரிந்திருக்க வேண்டும். ஆம், இது 2020 சொல்லப்பட்ட வார்த்தைகளாகும். 2006 ஆண்டு துவங்கி இப்போது வரை ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிராக 4 கடுமையான தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளது. அதில் அக்டோபர் 7 தாக்குதல் என்பது மிகவும் சமீபத்தியதும் மிகவும் கொடூரமானதும் ஆகும். மேலும் இந்த தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 12, 2023 அன்று அஹ்மத் அப்த் அல் ஹாதி என்பவர் லெபனானில் உள்ள ஹமாஸ் பிரதிநிதி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இஸ்ரேல் தான் அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் போர் நிறுத்தம் என்பது ஹமாஸின் ஒட்டுமொத்த திட்டத்தின் ஒரு பகுதி என்றும் ஹமாஸின் நோக்கங்களை குறித்து பேசியிருந்தார். மேலும் போர் நிறுத்தத்திற்கு பிறகு அடுத்த கட்டமாக ஹமாஸ் என்ன திட்டமிட்டுள்ளது என்பதை சொல்ல தனக்கு சுதந்திரம் இல்லை என்றும் கூறினார். இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளுக்கிடையே ஆன உறவுகளை இயல்பாக்குவதற்கான செயல்முறைக்கு விழுந்த ஒரு அடியாக அக்டோபர் 7 தாக்குதலானது தனது நோக்கத்தை சிறப்பாக நிறைவேற்றி இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இஸ்ரேல் 4 இஸ்லாமிய நாடுகளுடன் பொருளாதார உறவுகளை வைத்துக் கொள்வதற்காக போடப்பட்ட ஆபிரகாம் ஒப்பந்தமானது ஆபிரகாம் அக்கார்ட்ஸ் சவுதி அரேபியாவிற்கும் நீட்டிக்கப்படவிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மற்றும் பிற அரபு அல்லது முஸ்லிம் நாடுகளுக்கு இடையே மேற்கொண்டு எந்த ஒரு முக்கியமான சமாதான உடன்படிக்கையும் ஏற்படாதவாறு அதற்கு ஊறு விளைவிப்பதற்காகத்தான் ஹமாஸ் இந்த தற்போதைய அக்டோபர் 7 போரினை கட்டவிழ்த்துள்ளது என்று பலரும் கருதுகிறார்கள். இந்த கருத்தோடு மேற்சொன்ன அறிக்கையும் ஒத்துப்போவதாக தெரிகிறது. இப்போது ஹமாஸ் உறுப்பினராகிய காசி அஹ்மத் என்பவர் அக்டோபர் 24, 2023 அன்று லெபனானின் எல்
ஐடிசி தொலைக்காட்சியில் பின்வருமாறு கூறியிருக்கிறார்: இஸ்ரேல் என்ற தேசத்திற்கு எங்கள் நிலத்தில் இடமில்லை. மேலும் அக்டோபர் 7 தாக்குதல்களை இஸ்ரேல் அழிக்கப்படும் வரை மீண்டும் மீண்டும் செய்வோம் என்று சபதம் செய்தார். மேலும் இஸ்ரேலை அழிக்கும் ஹமாஸின் கொள்கைசார் நோக்கத்திற்காக காசா குடிமக்களை குறிக்கும் வண்ணமாக தியாகிகளை தியாகம் செய்ய விருப்பமும் தெரிவித்தார். இஸ்ரேலிலும் காசாவிலும் நடைபெறுகிற பொதுமக்களின் உயிரிழப்புகள் பற்றி பயங்கரவாத அமைப்பிற்கு எந்த கவலையும் இல்லை என்பதை ஹமாஸ் அதிகாரிகளின் அறிக்கைகள் தெளிவாக தெரிவிக்கின்றன. ஹமாஸின் மூத்த தலைவர் காலித் மாஷால் என்பவர் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதியன்று மனித கேடயங்களை பயன்படுத்தும் ஹமாஸின் திட்டத்தால் ஏற்படுகிற தற்போதைய காசா குடிமக்களின் உயிரிழப்பு இன்றியமையாத ஒன்று என்றுதான் கருதுவதாக கூறினார். தியாகங்கள் இல்லாமல் எந்த தேசமும் விடுதலை பெறாது. எல்லா போர்களிலும் சில பொதுமக்கள் பாதிக்கப்படத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்றும் தெரிவித்தார். ஹமாஸ் சாசனம். தி ஹமாஸ் சார்ட்டர். பாலஸ்தீனம் என்பது ஓர் இஸ்லாமிய நிலம். இப்படியாக காரியம் இருப்பதால் பாலஸ்தீனத்தை விடுதலையடைய செய்வது எல்லா இடங்களிலும் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமுடைய தனிப்பட்ட கடமையாகும் என்று தெளிவாக கூறுகிறது ஹமாஸ் சாசனம், ஆர்டிகல் 13. மேலும் பாலஸ்தீன பிரச்சினைக்கு ஜிஹாத் என்னும் புனித போரை தவிர வேறு தீர்வு இல்லை என்று மேற்கொண்டு ஹமாஸ் சாசனம் ஆர்டிகல் 13 கூறுகிறது. பிரச்சனை என்னவென்றால், சமாதானத்தை அடைவதற்காக அல்லாமல் மாறாக இஸ்ரேலை அழிப்பதற்காகவே ஹமாஸ் இந்த போரை நடத்தி வருகிறது. இது அவர்களின் சாசனத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சாசனம் என்பது அவர்கள் யார், அவர்களின் குறிக்கோள்கள் என்ன எனும் தகவல் அடங்கிய ஆவணமாகும். இஸ்ரேலை நிர்மூலமாக்கும் முயற்சியில் பாலஸ்தீன ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் தியாகிகளாக பலியிடுகிறார்கள். அவ்வாறாகத்தான் அவர்கள் பொதுமக்களின் மரணத்தை பார்க்கிறார்கள். இதை பற்றி சற்று அப்புறமாக பார்க்கலாம். ஹமாஸ் என்பது 2006இல் பாலஸ்தீனியர்களால் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாலஸ்தீன அரசாங்கமாகும். அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகும் கூட ஹமாஸுக்கு அமோக ஆதரவு இருப்பதாக தற்போதைய கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. பாலஸ்தீன குழந்தைகள் இஸ்ரேலை சியோனிய அம்சத்தை, தி சியோனிஸ்ட் என்டிட்டி, வெறுக்க சொல்லி வளர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் ஹமாஸ் பயங்கரவாதிகளை தங்களுடைய மாவீரர்களாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களாகவும் கருதுகிறார்கள். அவர்கள் முழுமையாக குருடாக்கப்பட்டுள்ளனர். துரதிர்ஷ்டவசமாக மனுக்குலத்தின் நீண்ட மோசமான சரித்திரத்தில் காணப்பட்ட நாஜிக்கல், கெமர் ரூஜ் மற்றும் இன்னும் பல இயக்கங்களைப் போன்று இவர்களும் இருக்கிறார்கள். இவர்களைத்தான் நாம் ராஜ்யத்தில் கையாளப்படும் வழக்குகள் என்று கூறுகிறோம். இந்த கண்குருடாக்கப்பட்டுள்ள ஜனங்கள் தவறுகளை அடையாளம் கண்டு கொள்ள செய்வதும், இவர்கள் மூளை செலவை செய்யப்பட்டுள்ளதை அடையாளம் கண்டு கொள்ள செய்வதும், அந்த தவறான சிந்தனையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து சத்தியம் மற்றும் நீதி எனும் சரியான சிந்தனையை சிந்திக்க வைக்க உதவுவதுமே மத்தியஸ்த ஆளுகையுமாகிய சமாதான ராஜ்யத்தின் பணிகளில் ஒன்றாக இருக்கும். செய்தி அறிக்கைகளில் பிரச்சனை உள்ளது. இன்றைய காலகட்டத்தில் செய்தி அறிக்கையிடுவதிலும் கோளாறு செய்கிறார்கள். பாலஸ்தீனியருடைய மரணங்கள் மற்றும் உயிரிழப்புகள் பற்றிய செய்தியை சொல்லும்போது அதில் ஹமாஸ் போராளிகள் எத்தனை பேர் மரித்தனர், பொதுமக்களில் எத்தனை பேர் மரித்தனர் என்பதையெல்லாம் அவர்கள் வேறுபடுத்தி காட்டுவதில்லை. சொல்லப்போனால் கொல்லப்பட்ட ஹமாஸ் போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை குறித்த துல்லியமான அல்லது நம்பகமான புள்ளி விவரங்களை வைத்திருப்பது தற்போது சாத்தியமற்றதாக இருக்கின்றது. உண்மையில் ஹமாஸ் இன்றளவும் அனுதினமும் புது புது ஆட்களை சேர்த்து வருவதாக கருதப்படுகிறது. இன்றைய நிலவரப்படி 10,000த்திற்கும் மேற்பட்ட ஹமாஸ் போராட்டக்காரர்கள் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இப்போதுள்ள செய்தி ஊடகங்கள் தற்போதைய நிகழ்வுகளுக்கான எந்த வரலாற்று பின்னணியையும் வழங்குவதில்லை. இது நிமித்தமாக உண்மையில் இதற்கான காரணங்கள் என்ன, எதிர்வினைகள் என்ன என்பது பற்றிய பொதுமக்களின் பார்வை சிதைக்கப்படுகின்றது. ஜூலை 24, 2006 அன்று US நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் இதழிலிருந்து சிலவற்றை இங்கே மேற்கோள் காட்ட விரும்புகிறோம். செப்டம்பர் 2006இல் இஸ்ரேல் காசா பகுதியின் ஒவ்வொரு கடைசி அங்குலத்திலிருந்தும் ஒட்டுமொத்தமாக வெளியேறியது.
இஸ்ரேலர்கள் அனைத்து இராணுவ தளங்களையும் தகர்த்தனர். தங்களுடைய அனைத்து குடியிருப்புகளையும் அழித்தார்கள். சுமார் 4000 பேர் வேலை செய்யக்கூடிய நன்கு இயங்கிக் கொண்டிருந்த பசுமை குடில்களை மூடினார்கள். குடியேறியிருந்த 7500 இஸ்ரேலர்களை வெளியேற்றினார்கள். இவை அனைத்திற்கும் பெரும் பணம் செலவழிக்கப்பட்டது. அரசியல் ரீதியிலும் நஷ்டம் ஏற்பட்டது. பிரதம மந்திரி ஏரியல் ஷாரோன் என்பவர் இன்னும் ஒரு படி மேலே சென்று இஸ்ரேலை காசாவிலிருந்து பிரிக்கும் எல்லை கோடுகளை சர்வதேச எல்லை என்று அறிவித்தார். இது காசாவை முதல் சுதந்திர பாலஸ்தீன பிரதேசமாக மாற்றியது. ஓர் எதிர்கால சுதந்திர தேசத்திற்கான ஒரு முன்மாதிரியாக பாலஸ்தீனியர்கள் தங்களுக்கு கிடைத்த இந்த சுதந்திரத்தின் மூலம் தங்களால் என்ன சாதிக்க முடியும் என்பதை உலகிற்கு காட்டுவார்கள் என்று அனைவரும் நம்பினார்கள். ஆனால் அந்தோ நடந்ததோ வேறு. அதன் பிறகு ஒரு நாள் கூட அமைதி அங்கே நிலவவில்லை. இஸ்ரேல் வெளியேறிய அந்த நாளிலேயே தாக்குதல் நடத்தும் ஒரு முன்மாதிரியை பாலஸ்தீனர்கள் கடைபிடிக்கலாயினர். பாலஸ்தீன போராட்டக்காரர்கள் என்ன செய்தார்கள் என்றால், காசாவிற்கு முன்பிருந்தது போன்றே சர்வதேச சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்ரேலில் வாழ்ந்த அப்பாவி பொதுமக்களை குறித்து காசா எல்லையின் மறுபக்கத்தில் இருந்து கொண்டு இஸ்ரேலிய நகரங்கள் மீது ஏவுகணைகளை வீசினார்கள். சகோதர சகோதரிகளே, இத்தனையெல்லாம் நடந்த பிறகும், அதாவது தற்போதைய போர் முடிந்த பிறகு, பாலஸ்தீனர்கள் உண்மையான ஜனநாயகத்தை தழுவி இஸ்ரேலை அழித்தொழிக்கும் எண்ணத்தை கைவிட்டு விட்டு சமாதானமாக இருக்க எண்ணி காசா பகுதியை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று நினைப்பது என்பது யதார்த்தத்தில் சாத்தியமே இல்லாத ஒரு காரியமாகும். இது சமாதான ராஜ்யத்திற்கு காத்திருக்க வேண்டும். இஸ்ரேல் இராணுவத்தால் பதில் தாக்குதல் செய்ய முடியாத ஒரு சூழலை ஹமாஸ் உள்நோக்கத்துடனே உருவாக்கி வைத்துள்ளது. பொதுமக்களுக்கு கீழாக ஹமாஸ் போராட்டக்காரர்கள் உள்நோக்கத்துடன் மறைந்து கொள்கிறார்கள். இதனால் இஸ்ரேல் பொதுமக்களை கொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. சிறார் பராமரிப்பு கூடங்கள், டேகேர் பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் மசூதிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் இருக்கும் கட்டிடங்கள் மற்றும் வீடுகளுக்கு அடியில் பறந்து விரிந்து கிடக்கும் சுரங்கப்பாதை அமைப்புகளை பற்றி அனைவருக்கும் தெரியும். இஸ்ரேலுக்கு எதிரான உண்மையான போரில் வெற்றி பெற முடியாது என்பது ஹமாஸ் அமைப்பிற்கும் தெரியும். ஆம், அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் பொதுஜனத்தின் அனுதாபத்தை தங்களுக்கு சாதகமாக திருப்பிவிடும் மென்மையான போரை, சாஃப்ட் வாரை வென்றெடுக்க வேண்டும் என்றும், ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எனும் இராணுவ கூட்டணியில் இருக்கும் மற்ற தேசத்தாரையும் இஸ்ரேலை தாக்குவதற்கு ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் முனைப்போடு இருக்கிறார்கள். அரபு தேசங்களும் குற்றத்திற்கு உடந்தையாக உள்ளன. எந்த அரபு தேசமும் பாலஸ்தீனர்களை உள்ளே அழைத்துக் கொள்ள தயாராக இல்லை. உண்மையில் அவர்கள் யோர்தான் மற்றும் எகிப்தில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். இந்நாள் வரையிலும் எகிப்திற்குள் எந்த பாலஸ்தீனர்களும் வராமல் தடை செய்யும் வகையில் காசா பகுதியோடு உள்ள தனது எல்லையை எகிப்து மூடி வைத்துள்ளது என்பதை நாம் அனைவருமே அறிவோம். தி ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தி ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்பது ஈரான், சிரியா மற்றும் பிற குழுக்களுக்கு இடையிலான அதிகாரப்பூர்வமற்ற இராணுவ கூட்டணிகளை குறிக்கும் ஓர் அரசியல் பதமாகும். அதிலுள்ள சில உறுப்பினர்கள் ஈரான், லெபனானில் ஹிஸ்புல்லா, காசாவில் ஹமாஸ், எகிப்து உட்பட முஸ்லிம் நட்பு தேசங்கள், இஸ்லாமிய ஹிஜாத், ஹூத்திகள், ஈராக்கை அடிப்படையாக வைத்து இயங்கி வரும் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம், ஈராக் பேஸ்ட் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் சீரியாவிலும் ஈராக்கிலும் உள்ள ஷியோ போராட்டக்காரர்கள். 1799 இஸ்லாமிய புரட்சித் தலைவர் படைப்பிரிவினர் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கிராப்ஸ் ஈரானை கைப்பற்றியதில் இருந்தே பாலஸ்தீனத்திலிருந்தும் மத்திய கிழக்கிலிருந்தும் ஐக்கிய அமெரிக்காவையும் மேற்கத்திய சக்தியையும் அதன் செல்வாக்கையும் குறிப்பாக சியோனிய இஸ்ரேல் தேசத்தையும் விரட்டுவதே அவர்களின் குறிக்கோளாக இருந்து வருகிறது. பாலஸ்தீனத்தை அவர்கள் வெறும் தெற்கு சிரியாவாகவே பார்க்கிறார்கள். இப்போது இஸ்ரேலும் ஐக்கிய அமெரிக்காவும் சில அரபு நாடுகளுடனான உறவில் முன்னேறி வருகின்றன. சில சக்தி வாய்ந்த அரபு நாடுகள் ஈரானிய சக்திக்கும் நோக்கங்களுக்கும் அஞ்சுகின்றன. சவுதி அரேபியா, ஜோர்டான், எகிப்து, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்றவை இஸ்ரேல் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்
பஹ்ரைன், சூடான் மற்றும் மொராக்கோ இடையே பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஆப்ரஹாம் ஒப்பந்தங்கள் அப்ரஹாம் அக்கார்ட்ஸ் 2020 கையெழுத்திடப்பட்டன. இது அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு சற்று முன்பு மேலும் விரிவடைந்திருந்தது. ஆனால் ஏற்கனவே கூறியது போல இஸ்ரேல் மற்றும் அரபு அல்லது முஸ்லிம் நாடுகளுக்கு இடையே ஒரு பொருளாதார சமாதான ஒப்பந்தங்களும் மேற்கொண்டு முன்னேற்றம் அடையாதபடிக்கு தடை செய்ய வேண்டும் என்பதாகவே இந்த தாக்குதலை நேரம் பார்த்து நடத்தியுள்ளனர் என்று பலர் கருதுகின்றனர். இப்போது மென்மையான போர், சாஃப்ட் வார் பற்றி பார்க்கலாம். இது உலகளாவிய பொதுமக்களின் அனுதாபத்தை சம்பாதிப்பதை பற்றியதாகும். ஹமாஸ் போராட்டக்காரர்களுக்கு தாங்கள் தோல்வியடைய போகிறோம் என்பது தெரியும். அவர்கள் தங்களையும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அடங்கிய பொதுமக்களையும் மாபெரும் நோக்கத்திற்கான தியாகிகளாக, அதாவது மார்டர்ஸாக கருதுகின்றனர். அவர்களை பொறுத்தவரையில் போர் நிறுத்தம் என்பது தங்களை சாதகமாக இடம் மாற்றிக் கொள்ளுவதற்கும் புதிய ஆயுதங்களை வாங்கி குவிப்பதற்குமான ஒரு சாக்கு மட்டுமே. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர ஹமாஸ் செய்ய வேண்டியதெல்லாம் பிணை கைதிகளை விடுவிப்பது மட்டும்தான். அது போதும். ஆனால் உண்மையில் ஹமாஸுக்கு இந்த போரை முழுவதுமாக நிறுத்த விருப்பம் இல்லை. உலகளாவிய பொதுமக்களின் அனுதாபத்தை தங்களுக்கு சாதகமாக வென்றெடுப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். குறுகிய 8 மாதங்களிலேயே இஸ்ரேலுக்கு எதிராக உலக ஜனத்தின் பெரும்பாலானோரை திருப்பிடும் அளவுக்கு பெரும் தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தி உள்ளனர் என்பதை நம்மால் எளிதில் கண்டுணர முடிகிறது. சிரியாவில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவலர் படைப்பிரிவினருடைய, அதாவது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கிராப்ஸின் உயர்மட்ட ஜெனரல்களை இஸ்ரேல் கொன்றது. ஈரான் பதிலடியாக இஸ்ரேலை நோக்கி 300க்கும் மேற்பட்ட எரிகணைகளை அனுப்பியது. இஸ்ரேலின் தற்காப்பு சக்தியான அயன் டோமானது அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் ஜோர்டானிய உதவிகளுடன் சேர்ந்து கொஞ்ச எரிகணைகளை தவிர மற்ற அனைத்தையும் தரையிறக்குவதற்கு முன்பாக தாக்கி அழித்தது. இன்னும் இஸ்ரேல் மிகவும் மிதமான பதிலடியைத்தான் கொடுத்திருக்கிறது. ஆனால் முதன்முறையாக ஈரான் இஸ்ரேலின் தடுப்பு உபாயங்கள் பழுதே இல்லாத ஒன்றல்ல என்பதை நிரூபித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் அனைத்திலும் இஸ்ரேல் எத்தனை நேரம் மற்றும் எப்படியெல்லாம் பதில் தாக்குதல் செய்கிறது என்பதை இஸ்ரேலின் எதிரிகள் நன்கு கூர்ந்து கவனித்து வருகிறார்கள். இதன் வாயிலாக இஸ்ரேலின் தற்காப்பு கட்டமைப்பில் உள்ள பலவீனங்கள் என்னென்ன, அவற்றை எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதையெல்லாம் அவர்கள் கண்டறிந்து வருகிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லெபனோனில் உள்ள ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது ஏவுகணைகளையும் எரிகணைகளையும் ஏவியது. இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது. ஹூத்திகள் என்னும் யெமன் நாட்டின் இயங்கும் இஸ்லாமிய ஆயுத குழுவானது ஈரானியர் வழங்கிய அதிநவீன ஹைப்பர்சோனிக் துல்லியமான வழிகாட்டுதலுள்ள ஏவுகணையை கடந்த வாரம் ஏமனில் இருந்து இஸ்ரேலின் ஈலாக் பகுதியை நோக்கி வீசியது. அதன் பெயர் பாலஸ்தீனம் ஆகும். இதுவே இஸ்ரேலை சுற்றியுள்ள தி ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். செயற்கை நுண்ணறிவு போர்முறை பயன்படுத்தப்படுகிறது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இஸ்ரேல் AI வார்ஃபேர் செயற்கை நுண்ணறிவு போர்முறையை பயன்படுத்துகிறது. அவர்களின் இலக்கினை சரியாக குறிவைத்து தாக்குவதாகவும், ஹமாஸ் போராட்டக்காரர்களும் தலைவர்களும் எங்கிருக்கிறார்கள் என்பதை சரியாக காண்பதற்காகவும் முகத்தை அடையாளம் காணும் ஃபேஷியல் ரெகக்னிஷன் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துகிறார்கள். அப்படி அடையாளம் கண்ட பின்னரே தாக்குதல் செய்யும்படிக்கு உத்தரவிடுகிறார்கள். அதனால்தான் பொதுமக்கள் மத்தியில் இந்த ஹமாஸ் தலைவர்கள் மறைந்திருந்த இடத்தில் இஸ்ரேல் தாக்குதல் செய்த போது போரின் தொடக்கத்தில் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டன. ஆனால் இஸ்ரேல் தனது சொந்த வீரர்கள் மரணமடையாமல் பாதுகாப்பதற்காகவே அவ்வாறு செய்ய வேண்டியிருந்தது. நாம் இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது அது ஒரு பயங்கரமான விஷயமாகவே இருக்கின்றது. ஆனால் என்ன செய்வது? இது தற்போதைய தீமையான உலகமாக இருக்கின்றதே. அந்தோ பரிதாபம், எதுவும் இஸ்ரேலுக்கு கேட்ச் 22 நிலையாக இருக்கிறது. அதாவது தீர்விருந்தும் அதை செய்ய முடியாதபடிக்கு முட்டுக்கட்டை போடப்பட்டு சிக்கித் தவிக்கும் நிலையாக இருக்கின்றது. உதாரணமாக, குறிப்பிட்ட இராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்பாக
காசாவில் உள்ள பொதுமக்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் பலமுறை முன்னெச்சரிக்கை கொடுத்துள்ளது. ஆனால் இது ஹமாஸுக்கும் செய்தி கொடுப்பது போலாகி விடுகின்றது. பிணை கைதிகள். பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்ட பலர் மரித்துவிட்டனர் என்பதை நாம் அறிவோம். அவர்களையும் உயர்மட்ட ஹமாஸ் தலைவர்களை பாதுகாப்பதற்கான கேடயங்களாக பயன்படுத்தியுள்ளனர். இதுவரை விடுதலை பண்ணப்பட்ட சிலர் தாங்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டதாக புகார் அளித்துள்ளனர். என்ற அளவிலான பிணை கைதிகளை பிடித்து செல்வதற்காகத்தான் அக்டோபர் தாக்குதலே நடத்தப்பட்டது. உண்மையில் அவர்கள் தாங்கள் நினைத்ததை காட்டிலும் அதிகமானதை சாதித்து விட்டார்கள். இஸ்ரேல் சிறைகளிலிருந்து ஹமாஸ் பயங்கரவாதிகளை விடுவிப்பதற்காக இந்த பிணை கைதிகளை பயன்படுத்துவதும் இந்த சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாகும். ஆனால் அவர்கள் முன் யோசனையோடு திட்டமிட்டு உள்நோக்கத்துடனே இந்த கொடூரமான தாக்குதல்களின் கோரமான அட்டூழியங்கள் அனைத்தையும் நிகழ்த்தியுள்ளனர். இதற்கு கண்டிப்பாக இஸ்ரேல் நியாயமான கோபத்துடன் பதிலடி கொடுப்பார்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள். அதைத்தான் இஸ்ரேலும் செய்தது. ஆனால் பாவம், அது பொதுமக்களின் அனுதாபத்தை தன் பக்கமும் காசா மக்கள் பக்கமும் கொண்டு வரும் ஹமாஸின் மென்மையான போருக்கு சாதகமாக மாறி வருகிறது. ஜூன் 8, 2024 அன்று 4 பிணை கைதிகள் IDFின் சிறப்பு படை நடவடிக்கை மூலம் மீட்கப்பட்டதை குறித்து நாம் அறிவோம். அவர்கள் 2 வெவ்வேறு கட்டிடங்களில் இருந்தனர். இது பட்ட பகலில் நடந்த மிகவும் ஆபத்தான மீட்பு நடவடிக்கையாகும். IDF படைகள் தொடர்ந்து கடுமையான துப்பாக்கி சூட்டில் ஈடுபட வேண்டியிருந்தது. இப்படியாக அவர்கள் 4 பேரை காப்பாற்றினர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இஸ்ரேலிய தளபதிகளில் இஸ்ரேலி கமாண்டர்களில் ஒருவர் கொல்லப்பட்டார். ஒரு இஸ்ரேலியனின் உயிர் கொடுக்கப்பட்டு 4 இஸ்ரேலியரின் உயிர் காப்பாற்றப்பட்டன. ஆனால் அதில் 200க்கும் அதிகமான பாலஸ்தீனியரும் கொல்லப்பட்டனர். ஹமாஸ் போராட்டக்காரர்களில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள், பொதுமக்களில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்பது போன்ற எண்ணிக்கையை அவர்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள். ஆனால் சற்று யோசித்து பாருங்கள். ஹமாஸ் பிணை கைதிகளை விடுதலை பண்ணியிருந்ததால் இவர்கள் யாரும் இறந்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் முன்பு பார்த்தபடி ஹமாஸுக்கு இது முக்கியமில்லை. அவர்களின் நோக்கமே வேறாகும். தற்போது சுமார் 120 பிணை கைதிகள் எஞ்சியிருப்பதாக கருதப்படுகின்றது. அரசியல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இஸ்ரேல் அரசியலை பொறுத்தவரை அது மிகுந்த சிக்கலான நிலையில் காணப்படுகின்றது. அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்பே அங்கு மோசமான, குழப்பமான மற்றும் பிளவுபட்ட அரசியல் நிலைமைதான் காணப்பட்டது. இப்போதும் அது தொடர்கதையாகத்தான் இருக்கின்றது. இஸ்ரேல் சம்பந்தமாக அமெரிக்காவின் நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் அந்த அரசாங்கம் தொடர்ந்து இஸ்ரேலை ஆதரிக்கிறது. ஆனால் அதுவும் ஒரு சிக்கலான நிலைமையில் தான் காணப்படுகின்றது. ஒரு நாள் ஒரு மாதிரியும் இன்னொரு நாள் வேறு மாதிரியும் என சில சமயம் எதிர்ப்பும் சில சமயம் ஆதரவும் தெரிவிக்கப்படுகின்றது. பொதுமக்களின் கருத்து மற்றும் பல்வேறு அரசியல்வாதிகளின் தற்போதைய மனநிலை மற்றும் கருத்து கணிப்பாளர்களின் தற்போதைய மனநிலை போன்றவை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பவைகளை பொறுத்து இஸ்ரேல் அல்லது அவரது ஆதரவாளர்களுக்கு பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. மாறி மாறி போராட்டங்கள் தொடர்கின்றன. இப்படியே இறுதியில் இஸ்ரேல் தனித்து நிற்கும் நிலை வரும். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவள் பக்கம் உற்ற துணையாக நிற்பார் என்பது நமக்கு தெரியும். இஸ்ரேல் சம்பந்தமான வேதாகம அடிப்படை சத்தியங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தேவன் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் ஒரு தேசத்தை வாக்களித்திருந்தார். இது குறித்து ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள் மற்றும் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் ஆகிய வசன பகுதிகளில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அந்நாளில் கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து எகிப்து நதி தொடங்கி யூப்ரட்டிஸ் நதி வரையுள்ள இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். தேவன் மீண்டும் மீண்டுமாக ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கிற்கும் ஆபிரகாமின் பேரனாகிய யாக்கோப்பிற்கும் இந்த உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தை வலியுறுத்தினார். இது அவரது அடிமை பெண்ணாகிய ஆகார் மூலம் பெற்றெடுத்த குமாரனாகிய இஸ்ரேலுக்குரிய வாக்குத்தத்தம் அல்ல. பின்னர் மோசேயின் மூலமாக இஸ்ரேல் தேசம் நியாயப்பிரமாண உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டது. பூமியின் எல்லா தேசங்களுக்குள்ளும் அவர்களை மாத்திரம் தேவன் ஓர் உடன்படிக்கையின் மூலமாக அங்கீகரித்தார். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்,
பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆம் சகோதர சகோதரிகளே, அவர்கள் இன்னும் இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை கீழாகவே உள்ளனர். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அது ஒரு நாள் இல்லாமல் போகும் என்று நமக்கு கூறுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. எபிரேயர் 8:13. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இன்னும் நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் கீழ் காணப்பட்டதாக அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். 1 கொரிந்தியர் 9:20. இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுடைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக அவர்கள் ஆசீர்வாதங்களையும் தண்டனைகளையும் பெறுவார்கள் என்று தேவன் ஏற்கனவே முன்னறிவித்திருந்தார். நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும், ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும், ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன். தேசத்தையும் நினைப்பேன். தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதினாலே தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளுவார்கள். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்திலிருந்தும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும், நான் அவர்களோடே பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படி நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவர்களுடைய முன்னோர்களோடே நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். கர்த்தர் தமக்கும் இஸ்ரவேல் சந்ததியாருக்கும் நடுவே இருக்கும்படி மோசேயை கொண்டு சீனாய் மலையின் மேல் கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. லேவியராகமம் 26 42-46. சுவிசேஷ யுகமானது புதிய உடன்படிக்கைக்கு தேவையான தலையும் சரீரமுமாகிய மத்தியஸ்தரை ஆயத்தப்படுத்தும் தன்னுடைய வேலை முடிந்த பிறகு, வருங்காலத்தில் இஸ்ரவேலின் புதிய உடன்படிக்கை செயல்பாட்டில் இருக்கும் போது நியாயப்பிரமாண உடன்படிக்கை முற்றிலுமாக கடந்து போயிருக்கும். ஆனால் அந்த புதிய உடன்படிக்கையோ ஒருபோதும் ஒழிந்து போகாது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். எரேமியா 31:31-34. மாம்சீக இஸ்ரவேலுடன் பண்ணப்படும் அந்த புதிய உடன்படிக்கையை எஞ்சிய மனுக்குலத்திற்கும் தேவன் நீட்டிப்பார். ஆகிலும் உன் இளவயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். அப்பொழுது உன் தமைக்கைகளையும் உன் தங்கைகளையும் நீ சேர்த்து கொள்ளுகையில் உன் வழிகளை நினைத்து நாணுவாய். அவர்களை நான் உனக்கு குமாரத்திகளாக கொடுப்பேன். உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை, உன்னோடே என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். எசேக்கியேல் 16:60-62. பலி மற்றும் கிருபையினாலான கிறிஸ்தவ உடன்படிக்கையின் கீழ் இஸ்ரவேலும் இல்லை, மனுக்குலமும் இல்லை. ஒருபோதும் அதன் கீழாக வரவும் மாட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். இயேசுவின் சீஷர்களாக இருப்பதற்கான இந்த சுவிசேஷ யுகத்து பரம அழைப்பினை யூதர்களிலும் புறஜாதிகளிலும் யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே இந்த கிருபையின் உடன்படிக்கையின் கீழ் வருவார்கள். இந்த கிறிஸ்துவ உடன்படிக்கையானது
புதிய சிருஷ்டியை வளர்ச்சியடைய செய்வதற்கு மட்டுமே ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாகும். ஆகவே 1,04,000 + 1 நிறைவடைந்தவுடன் இந்த வாய்ப்பு முடிந்துவிடும். மேற்கூறிய கருத்துக்களுக்கு தேவையான சில அறுவடை செய்திகளை அடுத்த பாகத்தில் பின்வருமாறு காணலாம். ஆமேன்.